அன்பான கேன் ஐ ஹெல்ப் யூ 17B ப்ரொசீடிங்ஸ் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் குழு உறுப்பினர்களே, இந்த ஆண்டினுடைய 2வது காணொளியாக ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பது குற்றம் என்று அலுவலகத்திலே எழுதி வைத்துவிட்டு அதை எப்படியெல்லாம் விஞ்ஞான ரீதியில் பெறுவது என்பது அல்லது அவர்களை மிரட்டுவது என்பது இப்போது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கையாளுகின்ற ஒரு புதுமையான விந்தையான செயல்பாடாக இருக்கிறது என்பதை உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஒரு வழக்கில் திருவேற்காடு நகராட்சியில் பணிபுரியும் எனக்கு 1,50,000 ரூபாய் ஒருவர் என் டேபிள் மீது வைத்துவிட்டு போய்விட்டார். நான் அலுவலகத்துக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்களுடைய விட்னஸ் குரூப்போடு அங்கே பார்த்து வந்து விட்டார்கள். 10:05 10:10 நான் அலுவலகத்துக்குள்ளே வருகிறேன். உடனே என்னை கூப்பிட்டு, உங்கள் டேபிள் மீது 1,50,000 ரூபாய் இருந்தது, யார் கொடுத்தார்கள், என்ன ஏது என்று கேட்கும்போது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னுடைய அறையிலேயே காணொளி காட்சி பெட்டிகள் இருக்கின்றனால சிசிடிவி மூலமாக நீங்களே பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு என்னுடைய கையில் எந்த விதமான ரசாயன பரிசோதனையும் செய்யாமலேயே என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. என் வீட்டிற்கு சர்ச் பண்ணாங்க. எந்த ஆவணமும் இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மணி ஹாஸ் பீன் கான்ஃபிஸ்டிகேட்டட் எதுவும் எடுக்கவில்லை. இருந்தாலும் பத்திரிகைகளிலெல்லாம் தொலைக்காட்சிகளெல்லாம் இவர்கள் விளம்பரப்படுத்தி விடுகின்ற இந்த காட்சியினால், அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எவ்வளவு துல்லியமாக வேலை பார்க்கிறது என்கின்ற பிரகடனத்தை அடிப்படையில் துறை என்ன செய்கிறது என்றால் என்னை தற்காலிக பணி நீக்கம் செய்யும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திருவேற்காடில் உள்ள என்னை கோவில்பட்டிக்கு மாற்றிவிட்டார்கள். பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு வழக்கு நடக்கும்போது ஒரு சாட்சியை கலைத்துவிடவோ அல்லது ஆவணங்களை அழித்துவிடவோ முயற்சி செய்கின்றேன் என்று நினைப்பார்களே, ஆனால் என்னை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யலாம். அதற்கு அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் 600 கிலோமீட்டருக்கு என்னை மாறுதல் செய்த பிறகு 3 மாதம் கழித்து தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. எனவே நான் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். வழக்கிலே நீதிமன்றம் என்ன சொல்லியது என்றால், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 6 மாத காலத்திற்குள்ளாக உங்களுடைய இறுதி அறிக்கையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். திருவள்ளூருடைய கோர்ட்டிலே அவர்கள், நாங்கள் இந்த வழக்கை தொடர முடியவில்லை, ஆகவே நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். அப்படி பதிவு செய்த காரணத்தினால் வழக்கு கைவிடப்பட்டது. கைவிடப்பட்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உரிய ப்ரமோஷன் கொடுக்கணும். ஆனால் இவங்க கலெக்ஷன் இல்லாமல் ப்ரமோஷன் கொடுப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. எனவே என்ன செய்கிறார்கள் என்றால், 2 ஆண்டுக்கு பிறகு ஒரு சார்ஜ் மெமோ போடுறாங்க. அந்த ட்ராப் பண்ண அதே கிரிமினல்கள் மிஸ்கான்டக்டை வச்சு கையூட்டு பெற்றதாக. இது செல்லாது என்று நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் அவர். சரி, இந்த கையூட்டு பெற்றதுக்கு போடப்பட்ட சார்ஜ் மெமோவுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய இளையவர் ப்ரமோஷனில் போயிட்டார், ஆனால் அந்த டேட்லேருந்து எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அவர் கேட்குற அந்த டிமாண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ரூலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 பிரகாரம் ஒரு குற்றக்குறிப்பானை கைவிடப்பட்டாலோ அல்லது ஒரு கிரிமினல் வழக்கு கைவிடப்பட்டாலோ அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டாலோ
அந்த நாளில் என் மீது எந்த விதமான குற்றமும் இல்லாது இருப்பதாக கருதி என் இளையவர் ப்ரமோஷன் ஆன டேட்லேருந்து எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று விதிகள் சொல்கிறது. ஆனால் இவர்கள் யாரும் அதை மதிப்பதில்லை. நீதிமன்றமும் இவர்களை தண்டிப்பதில்லை. அதுதான் மிக கொடுமை. சரி, இந்த வழக்கு அப்படியே வைத்து விடுவோம். இதில் விஜிலன்ஸ் கேஸ் வித்ட்ரான், ரைட். இன்னொரு வழக்கில் நான் தாம்பரம் மாநகராட்சியில் பணிபுரிகிறேன். என்னிடம் ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்காக வருகிறது. அதை சப்மிட் பண்ணுறவர் ஒரு லைசன்ஸ்டு சர்வேயர். அவருடைய வேலை என்னவென்றால் எல்லாரையும் மிரட்டி பிளான் வாங்க வேண்டியது. ஆனால் நான் என்ன சொன்னேன், இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, ஆகவே இது நிராகரிக்கப்படுகிறது என்று நான் 10 நாளைக்கு முன்னாடியே கமிஷனருக்கு அனுப்பிச்சிட்டேன். ஒரு நாள் இரவு நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 8-9 மணிக்கு போலீஸ் டிவிஎஸ்சி வந்து என்ன சொன்னாங்க, உங்களை விசாரிக்கணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால், தாம்பரத்தில் உங்கள் பேரை சொல்லி ஒருவர் பணம் வாங்கி விட்டார். யார்கிட்ட? அந்த லைசன்ஸ்டு சர்வேயர்கிட்ட. லைசன்ஸ் சர்வேஸை எவ்வளோ அழகாக ஒரு கதையை ஜோடிக்கிறார் பாருங்க. ரங்கநாதன் என்கின்ற அந்த நபருக்காக ராமசாமி என்ற நபர் என்னிடம் வந்து 1,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி விட்டார் அப்படின்னு அவரை கைது பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதன் அடிப்படையில் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவையெல்லாம் விஞ்ஞான ரீதியில் செய்யப்படுகின்ற படுகொலைகள் ஆகும். காரணம், ட்ராப் கேஸில் முதல்ல ட்ராப் பண்ணக்கூடிய சீனில் நான் இருக்கணும், பணத்தை நான் கையில் வாங்க வேண்டும். மூன்றாவது, அந்த லிட்மஸ் டெஸ்ட்டில் என்னுடைய கை நனைக்கப்படுமையானால் அது அந்த கலர் மாற வேண்டும். இவையெல்லாம் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் விஜிலன்ஸ் கேஸ். இது எதுவுமே இல்லை என்றால் தி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கிரிமினல் கேஸை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணிவிடுவாங்க, டிவியில் போடுவாங்க, எல்லா பப்ளிசிட்டியும் பண்ணிவிடுவாங்க. அரசாங்கம் மிக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது என்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு தள்ளுபடியாகிவிடும். தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மேலேயோ அல்லது என்னை மனதை செலுத்தாமல், அதாவது வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணுற செக்ரட்டரியையோ அல்லது என்னை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கின்ற இயக்குனர் அவர்களையோ தண்டிப்பது இல்லை. அவ்வாறு தண்டிக்காத காரணத்தினால் இப்பொழுது இது போன்ற 3வது நபரிடமிருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கி அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை நிறுவன பொறியாளர்கள், நம்முடைய நகரமைப்பு ஆய்வாளர்கள் போன்ற பலரையும் ஆணையர்கள் கூட மிரட்டுகின்ற அல்லது தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு டிரான்சாக்ஷன் செய்தாலும் அதை வெளிப்படையாக நேர்மையாக சொல்லி செய்யுங்கள். யாருக்கும் எந்த அண்டர்டேக்கிங்கும் கொடுக்காதீங்க. அதேபோல் ஒரு கோப்பை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்றால் என்ன தேதியில் உங்கள் கையை விட்டு வெளியிலே போய்விடுகிறது என்பதை நீங்கள் டைரியில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா நம்முடைய குற்றச்சாட்டுகளிலிருந்து நாம் எளிதாக வெளியே வர முடியும். இதுபோன்று புனையப்பட்ட வழக்குகளில் தவறான ஒரு வழிமுறையை அரசு கையாளுகிறது, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கையாளுகிறது என்பதை விஜிலன்ஸ் கமிஷனர் அவர்களும் தலைமை செயலாளர் அவர்களும் மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலர் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் தவறான வழிமுறை ஆகும். இதை தவிர்க்க வேண்டும் என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நகராட்சி மாநகராட்சி ஊழியர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது எவ்வளவு விரைவில் இதை நீங்கள் சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்ய வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றம் இழைத்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால்
தேவையில்லாத நேர்மையான உங்களுடைய வழிக்கு சற்றும் இணங்காத நபர்களையெல்லாம் இப்படி புறம் தள்ளுவதற்கு வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்தாகும். அரசு ஊழியர்கள் அனைவரும் இதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.